இப்போ ஆசனங்களுக்கு பேர்லாம் வைக்கிறாங்க. இது பத்மாசனம், இது வஜ்ராசனம், இது இது புஜங்காசனம் அப்படின்னு பேர்லாம் வைக்கிறாங்கள்ல, அது தேவையில்லை. ஏன்னா ஆசனங்கள் இத்தனை தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நாம் வந்து புதுசு புதுசு ஆசனங்களை உருவாக்கி கொண்டே போகலாம். யோகாசனங்கள் எண்ணில் அடங்காதவை. அதனால் ஒரு யோகாசனங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம பேர் வைக்க முடியும். வேணால் சும்மா பேர் வச்சுக்கலாம். இப்போ வந்து நிறங்கள் பார்த்திங்கன்னா வண்ணங்கள் இருக்குல்ல, அதுவும் எண்ணில் அடங்காதவை. அதனால் நம்ம வந்து வண்ணங்களின் எண்ணிக்கையை வந்து நம்ம அடக்க முடியாது. இவ்வளோ தான் இருக்குது, 100 வண்ணங்கள் தான் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான வண்ணங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு இன்றைக்கி நீளமாக தருவது, அதில் கொஞ்சம் சூரிய ஒளி வேறு மாதிரி போகும்போது அப்படி சாயந்தரம் மத்தியானம் ஆகும்போது நீல நிறமாக தெரியும். சாயந்தரம் ஆகும்போது இந்த நீல நிறமே கொஞ்சம் மங்கலாக தெரியும். சூரியன் அடையும் போது இருட்டும் போது அங்கே உங்கள் நீல நிறமே தெரியாது. ஒரு நீல நிறம், உங்கள் சட்டை நீல நிறம்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் ஆனால் அது நீல நிறமாக தெரியும். அதுவே சாயந்தரம் ஆச்சுனாக்கா அந்த நீல நிறம் என்பது கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியும், பளிச்சுன்னு ஒரு நீல நிறமாக தெரியும். அதுவே சாயந்தரம் ஆச்சுன்னா அந்த நீல நிறம் என்பது கொஞ்சம் அதில் வந்து ஒரு டார்க் நீளமாக மாறும். இருட்டாயிடுச்சுன்னா கருப்பாக மாறிடும். அதே நீல நிற சட்டை வந்து உங்களுக்கு வந்து இரவு வந்தோடனே கருப்பாக மாறிடும். ஒரு மாதிரி கருப்பு மாதிரி நிழல் மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரே நிறம் எப்படியெல்லாம் மாறுது பார்த்திங்களா? அது மாதிரி இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான நிறங்கள் இருக்குது. அதனால் நம்ம நிறம் என்பது இவ்வளவு தான், 100 தான், இந்த 120 தான் நிறங்கள் இருக்குது, 120 நிறங்கள் தான் இருக்குது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் நம்ம நிறங்களுக்குன்னு பேர் வைக்கிறது வந்து எல்லா நிறங்களுக்கும் பேர் வைக்க முடியாது. அதனால் நிறங்களுக்கு நம்ம அதுக்காக பேர் வைக்காமலும் இருக்க முடியாது. கருப்பு, சிவப்பு, நீலம், பச்சை, இப்படி மஞ்சள், இந்த மாதிரி இளமஞ்சள், பசுமஞ்சள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு நிறங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிறங்களுக்கு தான் பேர் வைக்க முடியும். ஒரு அளவுக்கு தான் பேர் வைக்க முடியும். வேணால் 30 நிறங்களுக்கு பேர் வைக்கலாம். அதற்கப்புறம் போயிட்டிங்கன்னு வச்சுங்க, நிறங்கள் வந்து எல்லா நிறங்களுக்கும் பேர் வச்சுட்ருக்க முடியாது. அதே மாதிரி தான் யோகாசனம் இருக்குல்ல, வேணால் ஒரு பேருக்கு வந்து ஒரு பத்மாசனம் அல்லது புஜங்காசனம், அப்படி சாஷ்டாங்காசனம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 10 ஆசனத்துக்கு பேர் வச்சுக்கலாம். ஆனால் ஆசனங்கள் எத்தனை? மொத்தம் கோடிக்கணக்கானவை, அது எண்ணில் அடங்காதவை. நீங்கள் புதுசு புதுசாக எத்தனை ஆசனத்தையும் உருவாக்கலாம், நீங்களே உருவாக்கலாம். நீங்கள் எப்படியெல்லாம் உங்கள் உடலை மாற்றி மாற்றி அமைக்கிறீர்களோ, உங்கள் கற்பனைக்கு தகுந்தாற் போன்று உங்கள் உடலை எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி யோகாசனமாக அதை அமைத்து கொள்கிறீர்களோ, அது எல்லாமே யோகாசனம் தான். இதுதான் யோகாசனம், இதெல்லாம் யோகாசனம் கிடையாது, இப்படி உங்கள் உடம்பை வச்சுக்கிட்டாக்கா அது யோகாசனம், அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால் யோகாசனம்னா என்னன்னு இன்னொன்று முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கருவிகளின் உதவி இல்லாமல் செய்வதற்கு பேர் தான் உடற்பயிற்சி. இயற்கையான உடற்பயிற்சிக்கு பேர் தான் யோகாசனம். இயற்கையான உடற்பயிற்சிக்கு பேர் தான் யோகாசனம். செயற்கையான உடற்பயிற்சினா என்ன? கருவிகளை, அதாவது எடையை தூக்கிட்டு நீங்கள் பண்ணுறீங்களா, அது எல்லாமே செயற்கையான ஆசனம். ஏதாவது வெயிட்டை தூக்கிட்டு இப்போ வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, மெஷின்லாம், ஹைட்ராலிக் மிஷினை வச்சுக்கிட்டு நம்ம வந்து உடற்பயிற்சி செய்கிறோம், அது எல்லாமே செயற்கையான உடற்பயிற்சி. ஆனால் இயற்கையான உடற்பயிற்சி என்பது என்னவென்றால், நீங்கள் கருவிகள் இல்லாமல் எந்த இயந்திரத்தையும் கையாளாமல், ஒரு கல்லை கூட தூக்காமல், நீங்கள் ஒரு உங்கள் உடம்பு எதையும் சார்ந்திராமல் தனித்து செய்யக்கூடிய பயிற்சி அத்தனையுமே உடற்பயிற்சி தான். அதனால் யோகாசனம் மட்டும்தான் உடற்பயிற்சி அப்படிலாம் கிடையாது. அல்லது தனித்து செய்யக்கூடிய அனைத்து பயிற்சிகளையும் இயற்கையான உடற்பயிற்சி அப்படி, யோகாசனம்னு கூட சொல்ல வேண்டாம், இயற்கையான உடற்பயிற்சினே சொல்லுங்கள். உடற்பயிற்சினாலே அது இயற்கையானது தான். இயற்கையான உடற்பயிற்சினாலே யோகாசனங்கிற பேரே நமக்கு தேவையில்லை. அதனால் வந்து யோகாசனம் அப்படின்னு நம்ம எதுவும் உடற்பயிற்சி கருவிகளின் உதவி இல்லாமல், பொருட்களின் உதவி இல்லாமல், நீங்கள் எந்த ஒரு பொருளையோ கருவிகளையோ சார்ந்திராமல், எந்த ஒரு இயந்திரத்தையோ சார்ந்திராமல் தனித்து செய்யணும். பிறருடைய உதவியும் இருக்கக்கூடாது. உங்கள் கையை ஒருத்தர் பிடிச்சிருப்பார், நீங்கள் அவருக்கு தகுந்த மாதிரி ஜிம்மிலெல்லாம் அந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே இந்த ட்ரெயினர் வந்து பயிற்சியாளர், உடற்பயிற்சியாளர் வந்து சொல்லுவார், இந்த மாதிரி செய்யுங்க, நான் உங்கள் கையை பிடிச்சிருக்கிறேன், 10 வாட்டி உங்கள் கையை மேலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பிறருடைய உதவி இல்லாமல், அது போன்ற உதவி இல்லாமல் செய்யணும். கருவிகளின் உதவி இல்லாமல், ஒரு பொருட்களின் உதவி இல்லாமல் செய்கின்ற பயிற்சி அனைத்துமே உடற்பயிற்சி.
அப்படி நீங்கள் எதை செஞ்சாலும் உடற்பயிற்சி தான். யோகாசனங்கிற பேர்லாம் தேவையில்லை. யோகாசனங்கிறது வந்து ஒருவேளை நம்ம நாட்டில் கண்டுபிடித்த ஒரு உடற்பயிற்சியாக இருக்கலாம். அதுக்கு வந்து நம்ம எந்த கருவிகளையும் கையாளுவதில்லை. அது ஒரு இயற்கையான உடற்பயிற்சி. அது மாதிரி நாம் தான் இயற்கையான உடற்பயிற்சி அனைத்தையும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். யோகாசனத்தை கண்டுபிடிச்சது கண்டிப்பாக அது தமிழ்நாடு தான். ஏன்னா மனித உயிர்கள் இயற்கையாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு முழுமையான மனித வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறதுக்கான தகுதி தமிழர்களுக்கு இருக்குது, அந்த தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு இருக்கிறது. அது வந்து இந்த மண்ணிற்கான சொத்து. அதனால தான் என்னால் அந்த மனித நிலையில் நான் முழுமையடைந்தேன். நான் வந்து என்னுடைய சொந்த ஊரே இந்த கன்னியாகுமரி பக்கம்தான். கன்னியாகுமரி அங்கே தான் வந்து குமரி கண்டத்தில் தான் மனித உயிர் தோன்றியதாக சொல்கிறார்கள். அது வந்து இப்போ என் மூலமாக நான் வந்து மனித நிலையில் முழுமையடைந்த போது தான் நான் அதை உண்மையாக உணர்கிறேன். அது வரைக்கும் அது பற்றிய கவனம் இல்லாமல் நான் வந்து அலட்சியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். அப்புறம் எனது மனதில் ஏற்பட்டுள்ள அந்த எண்ணங்கள், கனவுகள், நினைவுகள்லாம் நின்ற பிறகு அப்புறம் வந்து நிறைய இடைவெளி, மனதில் ஏற்பட்ட அந்த மாற்றம், மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் நான் தான் என உணரும்போது அப்போ நாம் வந்து அந்த குமரி கண்டத்தில் சொல்கிறாங்களே, அப்போ நம்மளும் அந்த பகுதியில் தான் பிறந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அங்கே தான் மனித இனம் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே தான் நாமளும் பிறந்திருக்கிறோம். அங்கே தான் மனித நிலையில் முழுமையடைந்த மனிதனாக நான் இருக்கிறேன். அப்படிங்கும்போது அப்போ அதோட ஒத்து பார்க்கும்போது அந்த உண்மை என்பது எனக்கு புரிகிறது. அப்போ அந்த பகுதியில் அப்போது வந்து அந்த பகுதியோடு இணைந்தது தான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு தமிழர்கள் வாழ்கிற அந்த பகுதி, அப்போ இவங்க தான் வந்து ஒரு மனித உயிர்கள் ஒரு வாழ்வதற்கு தேவையான ஒரு முழுமையான கண்டுபிடிப்புகளை கொடுப்பாங்க. கவிதை, ஆடல், பாடல், யோகாசனம், விளையாட்டு, எப்படி விளையாடணும், இப்படி ஒரு மொழி, பேசுகின்ற மொழி, ஒரு அற்புதமான அந்த தமிழ் மொழி, விதிமுறைகள் எப்படி அதாவது நிறைய வாழ்வதற்கான அந்த விதிமுறைகள், நெறிமுறைகள், அறம், இப்படி எல்லாவற்றையும் கண்டுபிடிப்பதற்கான அந்த தகுதி தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்களுக்கு இருக்குது. அப்போது அது அப்படிங்கிறத நான் உணர்றேன். அந்த வகையில் வந்து யோகாசனம், உடற்பயிற்சி, இயற்கையான உடற்பயிற்சியில் மிக முக்கியமானது யோகாசனம். அதோட இயற்கையான உடற்பயிற்சி முடிந்து போவதில்லை. ஆனால் அந்த உடற்பயிற்சி எல்லாருமே செய்யலாம். இந்த யோகாசனத்துக்குள்ள சிறப்பு என்னென்னா, சின்ன வயசில் உள்ளவங்க முதற்கொண்டு முதியவர்கள் வர கூட செய்ய முடியும். உடற்பயிற்சியில் இன்னொரு சில உடற்பயிற்சிலாம் இருக்குது. என்னென்னாக்கா உட்காந்து எழுந்துடுறது, 50 வாட்டி உட்காந்து எழும்புவது. இது வந்து யோகாசனத்தில் வருமா என்னன்னு தெரியல. அது மாதிரி படுத்துக்கிட்டு கால் கை நீட்டி படுத்துக்கிட்டு காலை மட்டும் தூக்குறது மேலே, அப்புறம் திரும்ப கீழே வைக்கிறது, திரும்பவும் காலை மட்டும் தூக்கு. இதனால் வயிற்று பகுதி இருக்க முடியும். அப்புறம் காலை வச்சுக்கிட்டு உடம்பை தூக்குறது, தலை, உடம்பு, மாறு பகுதி எல்லாம் தூக்கி திரும்ப படுக்கிறது, திரும்ப எழுந்திருக்கிற கால் மட்டும் தரையில். அப்போ இதன் மூலம் வயிற்று பகுதி இது இப்படி ஒரு உடற்பயிற்சி இருக்குது. இதுவும் உடற்பயிற்சி தான், இதுவும் இயற்கையான உடற்பயிற்சி தான். ஏன்னா இது வந்து யோகாசனத்தில் வரும்னு சொல்ல முடியாது. இது யோகாசனத்தில் வராது. ஏன்னா முதியவர்களால் இந்த உடற்பயிற்சி செய்ய முடியாது. யோகாசனம்னா என்னென்னா அதுதான் வந்து இயற்கையான உடற்பயிற்சி. மற்ற இயற்கையான உடற்பயிற்சின்னு நீங்கள் மற்றதையும் சொல்லலாம். உட்காந்து எழுந்திருக்கிறது, ஓடுறது, நடக்கிறது, நடைப்பயிற்சி, ஓடுகிற பயிற்சி, அப்புறம் வந்து அதான் சொன்ன மாதிரி புல்லப்ஸு, தண்டால், இதெல்லாம் முதியவர்கள் செய்ய முடியாது. எல்லா வயதிலையும் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி, எல்லா வயதிலையும் செய்ய முடியும் இந்த பயிற்சி அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தருகிற பயிற்சி தான் யோகாசனம். அப்போ அதுதான் வந்து உடற்பயிற்சி, அதுதான் இயற்கையான பயிற்சி. எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எல்லா வயதினராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதுதான் அந்த உடற்பயிற்சி, அதுதான் இயற்கையான உடற்பயிற்சியாக இருக்க முடியும். அப்போ உடற்பயிற்சிக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் கருவிகளை கையாளக்கூடாது, எந்த ஒரு பொருளையும் எடுத்து எடையை தூக்கிக்கிட்டு பயிற்சி செய்யக்கூடாது, முரட்டுத்தனமாக செய்யக்கூடாது, முரட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, கடினமாக இருக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட வயதினர் அதை புறக்கணித்து விடக்கூடாது, பெண்கள் அதை புறக்கணித்து விடக்கூடாது, முதியவர்கள் அதை புறக்கணித்து விடக்கூடாது, குழந்தைகளால் அது செய்ய முடியாது என்கிற நம்பிக்கை தருவனவாக அது இருக்கக்கூடாது. அப்போ யோகாசனம் மட்டும்தான் நீங்கள் குழந்தைகளும் செய்யலாம், முதியவர்களும் செய்யலாம், எல்லாராலுமே செய்யக்கூடிய அந்த பயிற்சி தான் இயற்கையான உடற்பயிற்சி. அப்போ அதுதான் இயற்கையான உடற்பயிற்சி தவிர, அப்போ அதை கண்டுபிடிச்சது தமிழ்நாடு தான் கண்டிப்பாக. ஏன்னா நான் வந்து இப்போ நான் சொல்கிறேன்ல, அது எப்படி நான் தமிழ்நாடுன்னு சொல்கிறேன்னா, இன்னும் உடற்பயிற்சியை வந்து இப்போ தான் நான் இப்போ நான் தான் அதை கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு உடற்பயிற்சிக்கான இலக்கணத்தையே நான் சொல்கிறேன், இப்போ தான் நான் சொல்கிறேன். இப்போ கேட்குறீங்கள, கருவிகளை கையாளக்கூடாது, தனித்து செய்யப்பட வேண்டும். இப்போ ஒரு கலைக்கு ஒரு இசைனா என்னென்னா, நீங்கள் வந்து எந்த கருவிகளையும் கையாண்டு ஒரு இசையை உருவாக்கக்கூடாது, பிறரை சார்ந்திராமல் தனித்து ஒரு இசையை உருவாக்க வேண்டும்.
அதுதான் உண்மையான இசை. வாயை வச்சுக்கிட்டு வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அதற்கு தகுந்தாற் போன்று நடனம் ஆட வேண்டும். அதுதான் இயற்கையான இசை. நீங்கள் கருவிகளை கையாண்டால் அது செயற்கையான இசை. அப்போ நீங்கள் ஒரு கருவிகளை சார்ந்திருக்கிறீர்கள். அப்போ கருவிகள் உங்களுக்கு இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் இயற்கை இசையே இல்லைன்னு அர்த்தமாயிடும். அப்போ நாதஸ்வரம் உங்களுக்கு கிடைக்கல, ஒரு காட்டில் கொண்டு விட்டாச்சுப்பா, உங்கள்கிட்ட நாதஸ்வரம் கிடையாது, ஹார்மோனியம் பெட்டி எதுவுமே கிடையாது, அப்போ நீங்கள் அப்போ உங்களுக்கு இசையே இருக்காது அப்படின்னு தானே அர்த்தமாயிடும். அதனால தான் நீங்கள் எதையுமே நம்பக்கூடாது, யாரையுமே நம்பக்கூடாது. உங்களை நீங்கள் நம்பணும். இப்போ ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது தான் உண்மையான உடற்பயிற்சி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களை கொண்டு போய் காட்டில் விட்டுட்டா நீங்கள் அங்கே போய் என்ன உடற்பயிற்சி செய்வீங்க? அப்போ நீங்கள் ஜிம்மு இல்லாமல், அங்கே இருக்கிற எடை வெயிட் இதெல்லாம் தூக்காமல், இயந்திரங்கள் இல்லாமல், ஹைட்ராலிக் மிஷின்லாம் இல்லாமல் செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி தானே செய்வீங்க. அதுதானே அப்போ இயற்கையான, அப்போ அதுதானே உங்களுக்கு கை கொடுக்குது. ஒரு இக்கட்டான நிலையில் கூட அது உங்களுக்கு கை கொடுக்குது. எல்லா சூழ்நிலையிலும் அது உங்களுக்கு கை கொடுக்குது. அது கூட எல்லா வயதினருக்கும் கை கொடுக்காது. அதாவது எது அப்படின்னா, இந்த எடையை தூக்கலை, ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தாமல், கருவிகளை பயன்படுத்தாமல் நீங்கள் ஒரு உடற்பயிற்சி செய்கிறீங்க. என்னென்னா உட்காந்து 50 வாட்டி 100 வாட்டி எழுந்திருக்கிறீங்க, தண்டால் போடுறீங்க, புல்லப்ஸ் போடுறீங்க, ஒரு மரத்தில் ஏறி தொங்கி தண்டால் போடுறீங்க. அப்போ புல்லப்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மரம் தேவைப்படுது, ஒரு கிளை தேவைப்படுகிறது, அல்லது ஒரு கம்பி தேவைப்படுகிறது. அப்போ அது கண்டிப்பாக இயற்கையான உடற்பயிற்சி கிடையாது. இப்போ தண்டால் எடுக்கிறீங்க, தண்டால் எடுப்பது முரட்டுத்தனமானது. ஒரு வயசானவங்க பண்ண முடியாது, பெண்கள் பண்ண முடியாது. ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட அவள் செய்வதற்கு ஏற்ற உடற்பயிற்சி இருக்க வேண்டும். அது ஜிம்மில் போய் பண்ண முடியுமா? அதுக்கு நம்ம யோகாசனம் தான் பண்ண முடியும். யோகாசனம் தான் எல்லாருக்கும் ஏற்றது, நோயாளிகளுக்கு கூட ஏற்றது. அதனால் அதுதான் இயற்கையான உடற்பயிற்சி. அப்போ இந்த விதிமுறையை நான் சொல்கிறேன்ல, அப்போ நான் தானே அதை கண்டுபிடிச்சேன்னு அர்த்தம். ஒரு உடற்பயிற்சிக்கான விதிமுறையை நான் சொல்கிறேன் பாருங்கள். பிறரை சாராமல், பிற பொருட்களை சாராமல் தனித்து நின்று நீங்கள் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்களை தான் நீங்கள் நம்பணும். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஒரு தனித்து நின்று நீங்கள் ஒரு இல்லை உடற்பயிற்சின்னா அந்த மாதிரி வெயிட்டை தூக்கணும், 100 கிலோ வெயிட்டை தூக்கணும், இதுதான் உடற்பயிற்சி, இது இயற்கையானது தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை ஒரு காட்டில் விட்டுறேன். அப்போ அங்கே போயிட்டு ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டேன்ப்பா, அங்கே போய் நீங்கள் என்ன உடற்பயிற்சி செய்வீங்க? ஏன்னா அங்கே உங்களுக்கு கருவிகள் எதுவும் கிடைக்காது. பாலைவனம்னா ஒரு மணல் பரப்புன்னு வச்சுக்கோங்க. அங்கே அல்லது ஒரு காடு, அங்கே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிம் இருக்காது. அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்கிறது அந்த ஆர்வமே உங்களுக்கு எல்லாம் போயிடும். ஜிம்மிலேயே ஒர்க் அவுட் பண்ணி பழகி போனேன். நீங்கள் ஒரு காடில் போய் ஜிம்மு இல்லாத ஒரு காட்டில் கொண்டு விட்டுட்டேன் அப்படின்னா, ஒரு வீட்டுக்குள்ளே உங்களை போட்டு பூட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சி செய்ய மாட்டீங்க. ஏன்னா ஜிம்முக்கு போக முடியாது, இப்போ வீட்டை பூட்டியாச்சு. அப்போ வீட்டை பூட்டினா கூட நீங்கள் உள்ள உடற்பயிற்சி செய்யலாம். அந்த நம்பிக்கை தருகிறது தான் யோகாசனம். பிறரை சார்ந்திராமல், இதான் ஒரு தனித்து நின்று இயங்க வேண்டும். நீங்கள் தனித்து நின்று இயங்க வேண்டும், பிறரை சார்ந்திராமல் இயங்க வேண்டும். அதுதான் உண்மையானது. இப்போ அறிவு என்பது புத்தகத்திலிருந்து கிடைக்குதுன்னு நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா, அப்போ புத்தகமே இல்லாத ஒரு காட்டில் கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அறிவே இல்லாமல் போயிருமா? அப்போ அறிவுங்கிறது உங்களுக்குள்ளே இருந்து வரணும். அதான் தனித்து நின்று பெறப்படுவதாக இருக்க வேண்டும். தனித்து, நீங்கள் பிறரை சார்ந்திராமல், பிற பொருட்களை சார்ந்திராமல். புத்தகம் என்பது பிற ஒன்று தான், உங்களை தவிர இன்னொன்று தான். அப்போ அதற்கு நீங்கள் அதிலேருந்து தான் அறிவு வருதுன்னா நீங்கள் அதுக்கு அடிமையாகிடுவீங்க. அதற்கு அடிமையான ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள். ஏன்னா அறிவு அங்கேருந்து தானே வருது. அப்போ புத்தகம் இல்லாத ஒரு பகுதியில் உங்களை கொண்டு விட்டுட்டா அப்போ உங்களுக்கு அறிவு வராதா? அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுக்குள்ளே இருந்து அறிவு உங்களுக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் நீங்கள் நம்பணும். அப்படி வர்றது நீங்கள் பிறரை சார்ந்திராமல், பிற பொருட்களை சார்ந்திராமல் தனித்து நின்று பெறுவதைத்தான் நீங்கள் உண்மை என்று அதுதான் உண்மை. அதுதான் உங்களுக்கு சுயமரியாதை, அதுதான் அடிமைத்தனம். புத்தகத்திலேருந்து தான் அறிவு வருதுன்னா நீங்கள் புத்தகத்தோட அடிமை ஆகிட்டீங்க. அப்போ நீங்கள் சுதந்திரம், நீங்கள் அடிமை இல்லைன்னா உங்கள் அறிவு என்பது உங்களிடமிருந்து வர வேண்டும். நீங்கள் பேசுகிற அறிவு என்பது உங்கள் வாழ்க்கையிலிருந்து வர வேண்டும், உங்கள் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து வர வேண்டும், உங்கள் மூளையிலிருந்து வர வேண்டும், புத்தகத்திலிருந்து வரக்கூடாது. அது மாதிரி தான் இசை என்பது, உடற்பயிற்சி என்பது நீங்கள் பிறரை சார்ந்து, பிற பொருட்களை சார்ந்து செய்யக்கூடியது அனைத்துமே செயற்கையான உடற்பயிற்சி. அது மனுஷ வாழ்விலிருந்து நீங்கிவிடும், என்றைக்குமே நீங்கிடும். இன்றைக்கி ஏன் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்கன்னா, இயற்கையாகவே அந்த உடல் உறுதியாக இல்லை. இன்றைக்கி இப்போ அதனால தான் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இயற்கையாகவே மக்களுக்கு உடம்பு உறுதியாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற சின்ன பசங்களை பாருங்கள், இப்போ இருக்கிற ஒரு 15, இயற்கையாகவே உடல் உறுதியாக தான் இருக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும். இப்போ பார்த்தீங்கன்னா பசங்களோட உடம்பு பாருங்கள், ஆண் பிள்ளைகளோட உடம்பு பாருங்கள். இப்போ இருக்கிற ஒரு 18 வயசு கீழே உள்ள பசங்களோட உடம்பை பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே அவங்க உடம்பு உறுதியாக தான் இருக்குது.
அவங்க ஜிம்மில் போய் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இயற்கையாகவே அவங்க வந்து ஸ்லிம்மாகவும் இருக்காங்க, உறுதியாகவும் இருக்காங்க. ஏன்னா உறுதி என்பது இயற்கையாகவே வருது. அதனால் தனித்து நின்று செய்யக்கூடிய திறமைகள் தான் உண்மையான திறமைகள். அது வந்து ஆடலாக இருக்கட்டும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ டான்ஸ் ஆடணும், பாட்டு போட்டால் தான் நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்கன்னா அது உண்மையான டான்ஸ் கிடையாது. யாராவது பாடணும் அல்லது எங்கேயாவது பாட்டு பாடணும். அதாவது எங்கேயாவது பாட்டு பாடினா ரேடியோவில் பாட்டு பாடணும் அப்படின்னா அதுதான் உண்மையான பாட்டு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உண்மையான பாட்டு கிடையாது. ஏன்னா நீங்கள் இன்னொன்று சார்ந்திருக்கீங்க, யாருமே பாடுறதுக்கு யாருமே இல்லை, அப்போ உங்களால் டான்ஸே ஆட முடியாதா? அது ரேடியோவில் பாட்டு ஓடலை, கரண்ட் இல்லை அப்படின்னா உங்களால் டான்ஸ் ஆட முடியாதா? அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்ட்டு மேலே கோபம் வரும், ரேடியோ மேலே கோபம் வரும். இந்த ரேடியோ ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா உங்களால் ஆட முடியாது, அப்போ அந்த ரேடியோ மேலே கோபம் வரும். அந்த மாதிரியே அப்போ பிறவற்றை சார்ந்திருக்கும்போது உங்கள் மனசில் அமைதி இல்லாமல் போயிடும், தேவையில்லாத கோபம் வரும். அதனால் வந்து நீங்கள் ஆடணும் அப்படின்னா உங்களை தான் நீங்கள் சார்ந்திருக்கணும். அப்போ நீங்கள் உங்கள் வாயால் வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி வாயால் இசைத்து அதற்கு தகுந்தாற்போல் வந்து நடனம் ஆட வேண்டும். அதுதான் உண்மையான நடனம், அதுதான் உண்மையான இசை. அதனால் பிறவற்றை நீங்கள் சார்ந்திருக்கவே கூடாது. எதில் நடனம் ஆடுவதில் சரி, பாடல் உங்களுக்குள்ளே இருந்து வர வேண்டும். புத்தகத்தை பார்த்து பாடல் எழுதக்கூடாது. யாரோ ஒரு கவிஞர் எழுதி கொடுக்க, யாரோ ஒரு பாடல் பாட, யாரோ ஒரு இசையமைப்பாளர் இசையமைத்து, அப்புறம் இதுதான் வந்து சினிமா இசை. இதெல்லாம் இங்கேருந்து தனித்து இயங்கவே இல்லை. ஒருத்தர் பாடல், ஒருத்தர் எழுதி கொடுக்க, ஒருத்தர் பாட, ஒருத்தர் இசையமைக்க, இது வந்து சும்மா வியாபார இசை. வியாபாரத்துக்காக பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக இவங்க எப்படி வந்து ஒரு அவியல், ஒரு பொரியல் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஒன்றா கிண்டி விட்டு குழப்பி விட்டுட்டாங்க. எது உண்மையான இசைன்னே நமக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனால் வந்து உண்மையான கலைன்னா என்னன்னு தெரியும். எல்லா கலையும் தனித்து, அதாவது இசையும் நடனமும் தான் சேர்ந்து வரும். நடனம் ஆடுவதற்கு இசை தேவை. இசை இல்லாமல் நம்ம நடனம் ஆட முடியாது. நீங்கள் இசை இல்லாமல் ஆடி பாருங்கள், உங்களால் ஆடவே முடியாது. எந்த இசையுமே இல்லாமல் ஆடி பாருங்கள், சும்மா ஆடவுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு அது மகிழ்ச்சியாகவே இருக்காது. அப்போ இசை இருந்தால் தான் நடனம் ஆட முடியும். இசைக்கு தகுந்தாற் போன்று தான் நீங்கள் நடனம் ஆட வேண்டும். நடனமே எப்படி ஆடணும்னா இசைக்கு தகுந்தாற் போன்று தான் ஆடணும். இசையே இல்லாமல் ஆடக்கூடாது. இசைக்கு பொருத்தமில்லாமலும் நடனம் ஆடக்கூடாது. அப்போ இசைங்கிறதே நீங்கள் உங்கள் வாயால் இசைத்து அதற்கு தகுந்தாற் போன்று நீங்கள் ஆட வேண்டும். நீங்கள் ஆடுவதற்காக யாராவது ஒருத்தர் இசையமைச்சிட்ருக்கக்கூடாது. யாரோ எங்கேயோ ரேடியோவிலையோ டிவிலையோ பாட்டு போட்டு விட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆடக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ரேடியோவுக்கு அடிமையாக இருக்கீங்க. புத்தகத்து யாரோ ஒரு ரேடியோக்கோ தொலைக்காட்சி பெற்றிருக்கோ அங்கே இருக்கிற நடனம் அதற்கு அடிமையாகி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நடனம் ஆடுறீங்க. அது வந்து இன்னொன்றுக்கு அடிமையாக இருக்கீங்க. அப்போ தனித்து நிற்கணும், அதுதான் கலை. தனித்து இயங்கி வெளிப்படுத்தப்படுவது தான் கலை. உங்கள் வாயால் வித்தியாசமான ஒலிகளை எழுப்பி அதுதான் இசை. அவ்வாறு இசைத்து அதற்கு தகுந்தாற் போன்று எளிமையாக நடனம் ஆட வேண்டும். கஷ்டப்பட்டு நடனம் ஆடக்கூடாது, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆடினாலே அது நடனம். எது நடனம் அப்படின்னா பயிற்சி எடுத்து ஒரு சான்றிதழ் கொடுத்தா தான் இவர் நடன கலைஞர் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஆடினாலே நடனம், வரைந்தாலே அது ஓவியம், பாடினாலே அது பாடல். அப்போ இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல, அப்போ யார் இந்த கலைகளை கண்டுபிடிச்சது அப்படின்னா நான் தான். அப்போது ஏன்னா அதற்கான விதிமுறைகளை சொல்கிறேன். அதற்கான உண்மையான ஒரு கலையின் வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறேன். அதற்கான விதிமுறைகளை சொல்கிறேன். அதற்கான இலக்கணங்களை நான் சொல்கிறேன். ஒரு உடற்பயிற்சிக்கான இலக்கணங்களை நான் உங்கள் முன் வைக்கிறேன். அப்போ உடற்பயிற்சி இப்படித்தான் செய்யணும், இதுதான் விதிமுறை. விளையாட்டிற்கான விதிமுறை சொல்கிறேன். தொடக்கூடாது, விளையாடுகிற இடத்தில் பகிர்ந்து உண்ணக்கூடாது, ஒருவர் தொடக்கூடாது, தொட்டு விளையாடுற மாதிரி விளையாட்டை விளையாடக்கூடாது, ஆபத்தான விளையாட்டுகளை விளையாடக்கூடாது, வாங்க போங்கன்னு பேசணும், வாடா போடா வா போன்னு பேசக்கூடாது. ஏன்னா விளையாட்டில் உறவுமுறைக்கு இடம் இல்லை. விளையாடுகிற இடத்தில் பகிர்ந்து உண்ணக்கூடாது, விளையாடுகிற இடத்தில் உறவுமுறைக்கு இடம் இல்லை. அதனால் வந்து இது மாதிரி விதிமுறைகளை சொல்வதன் மூலம் விளையாட்டை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா இங்கே என்னுடைய பேரை தான் சொல்லணும். சொல்கிறீங்க சொல்லாம முடியும், ஆனால் வந்து அதுதான் வந்து நியதி. அதை கண்டுபிடித்தவர். அதன் மூலம் அப்படி தான் விளையாடுவதற்கான விதிமுறைகளை கண்டுபிடித்ததன் மூலம் விளையாட்டை மனித உயிர்கள் எப்படி விளையாட வேண்டும் என்கிற விதிமுறைகளை கண்டுபிடித்ததன் மூலம் விளையாட்டை கண்டுபிடித்ததாக நான் சொல்லிக்கொள்கிறேன். அதனால் விளையாட்டு, உடற்பயிற்சி, ஒரு மனித உயிர்கள் வாழ வேண்டிய அந்த வாழ்விடம் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதை நான் விரைவில் வெளியிடப் போகிறேன். அதன் மூலம் மனித உயிர்கள் வாழ்வதற்கான அந்த உலகத்தையே கண்டுபிடித்ததாக நான் சொல்லுகிறேன். ஏன்னா உலகங்கிறது என்னுடைய உலகம் என்பது நான் வாழுகிற ஊராகத்தான் இருக்க முடியும்.
உரிமையோடு நான் வாழ்கிற அந்த ஊர் தான் என்னுடைய உலகமாக இருக்க வேண்டும். அப்போ அதை இப்போ இந்த உலகத்தில் ஊராகத்தான் மக்கள் வாழப் போகிறார்கள், கிராமமாகத்தான் மக்கள் வாழப்போகிறார்கள். அப்படின்னா இந்த மனித உயிர்கள் வாழ்கின்ற அந்த உலகத்தையே கண்டுபிடித்தது நான் தான் என்று சொல்வது ஒன்றும் தவறு இல்லை, உண்மையை தான் சொல்கிறேன். இதில் வந்து தற்பெருமை கிடையாது. நான் சொன்னால் தானே அது தெரியும். அதனால் அது தற்பெருமைக்காக இல்லை, ஒரு தன்னடக்கத்தோடு தான் நான் இதை சொல்கிறேன். அது வந்து எனக்கு மட்டுமல்ல, அது நம்ம அனைவருக்குமே அது பெருமை தான். மனித உயிர்களுக்கே அது பெருமை, அப்படி தான் சொல்லணும். தமிழர்களுக்கு பெருமை அப்படின்னு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதனால் உடற்பயிற்சி, இயற்கையான உடற்பயிற்சினா என்ன? கருவிகள் எதுவும் இல்லாமல் தனித்து செய்யணும். கலைகள்னால் என்னென்னாக்கா, தனித்து உங்கள் திறமைகளை, படைப்புத்திறனை வெளிப்படுத்தினால் அதுதான் கலைகள், உண்மையான கலைகள். அது மாதிரி விளையாட்டு அப்படின்னும் போதும் நீங்கள் பிறரை தொடக்கூடாது, தனித்து விளையாடணும். அந்த தனித்து விளையாடுகிற அந்த முறை அதுதான் வந்து கலைகள், அதுதான் விளையாட்டு, உண்மையான விளையாட்டு. அந்த மாதிரி அதற்கான விதிமுறைகள் அப்படியாக அது போகிறது. அதனால் இயற்கையான உடற்பயிற்சினா என்ன, செயற்கையான உடற்பயிற்சினா என்ன? செயற்கையானதுன்னா அடிமைத்தனம். அது அடிமைத்தனம் என்பது இயற்கையானது கிடையாது. அடிமைத்தனம் நிறைய விஷயங்களில் இருக்குது, அது உடற்பயிற்சிலையும் இருக்குது. உடற்பயிற்சியில் உள்ள அடிமைத்தனம்னா என்னென்னா, கருவிகளுக்கு அடிமையாகி கருவிகளை தூக்கிக்கிட்டு செய்கிறது தான். கருவிகளை தூக்கி கொண்டு செய்வது முரட்டுத்தனமாக, கருவிகளே இல்லாமல் முரட்டுத்தனமான உடற்பயிற்சிகளும் இருக்குது. உட்காந்து 100 வாட்டி எந்திக்கிறது, ஒரு வேகமாக ஓடுறது இருக்கலாம். அதாவது எல்லாராலையும் செய்ய முடியாத முரட்டுத்தனமான, அதே நேரத்தில் கருவிகள் இல்லாமல் செய்கிற உடற்பயிற்சி, அது எல்லாமே வந்து செயற்கையான உடற்பயிற்சி. செயற்கையானது எல்லாமே தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது. இன்றைக்கி மக்கள் உடல் உறுதி இல்லாமல் தொப்பையும் தொந்தியுமாக இருக்காங்க. தொப்பையும் தொந்தியும் வரக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க, மலிவான உணவுகளை சாப்பிட்றாங்க. அதனால் உடம்புல ஊழச்சதை போட்டுச்சு. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க உடலை உறுதியாக வைத்திருப்பதற்காக இந்த மாதிரி தற்காலிகமான உடற்பயிற்சி நமக்கு தேவைப்படுகிறது. தற்காலிகமாக இந்த கருவிகளை தூக்கிட்டு ஜிம்மில் போய் இயந்திரங்களின் உதவியோடு செய்கிற அந்த உடற்பயிற்சி தற்காலிகமாக தேவைப்படுகிறது. ஆனால் எதிர்காலத்தில் உடற்பயிற்சி செய்தால்தான் உடல் உறுதியாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. இயற்கையாகவே அவர்கள் உடல் உறுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் தினசரி 8 மணி நேரம் அவர்கள் இயங்கி கொண்டே இருப்பார்கள். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தான் அவங்க வாழவே போகிறாங்க. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்குள்ள இன்னும் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துவிடும். அதன் பின் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் அங்கே வந்து மின்சாரம் இருக்காது, வாகனங்கள் இருக்காது, மோட்டார் வாகனங்கள் இருக்காது, குதிரை மேலே ஏறி பயணிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஆபத்தானது, அதில் உதப்பட்டு யாராலையும் சாக முடியாது. அதுக்கு உணவெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க முடியாது, குதிரைச்சாணி எல்லாம் அள்ளி போட்டுட்டு இருக்க முடியாது, அதற்கு வந்து கொள்ளு அப்படி இப்படின்னு அதற்கு உணவை தேடி போட்டுட்டு இருக்க முடியாது. அப்போ வாழ்க்கை நம்ம என்ன பிறந்ததெல்லாம் குதிரைக்கு வந்து சேவை பண்ணுறதுக்காக நம்ம பிறந்தோம், குதிரை வளர்க்குறதுக்காக நம்ம பிறந்தோம். நம்ம வாழ்க்கையை நாம் வாழணும். அதனால் வந்து குதிரையெல்லாம் யாரும் வளர்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அது வந்து எப்போ உதைக்கும், யாரை உதைச்சதுன்னா சின்ன குழந்தைன்னு பார்க்காது, பெண்கள்னு பார்க்காது, ஒரு உதைச்சுன்னா உயிரே போயிடும். அதனால் பாதுகாப்பாக வாழணும், அதான் புத்திசாலித்தனம். அதனால் குதிரையெல்லாம் யாரும் வளர்க்க மாட்டாங்க, குதிரையிலையும் பயணிக்க மாட்டாங்க. அதனால் வாகனங்களாக விலங்குகளை பயன்படுத்த மாட்டார்கள். அவங்க எங்கே போனாலும் நடந்து தான் போவாங்க, ஓடி தான் போவாங்க. கொஞ்சம் சீக்கிரம் போகணுன்னா ஓடி போவாங்க. அப்புறம் விவசாயம் பார்க்க போகிறாங்க, ஆடல் பாடல் விளையாட்டு, தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு, நீச்சல் அடித்து குளிக்க போகிறாங்க. இப்படி குடும்பம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்வாங்க. இப்படி உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு தினமும் 8-10 மணி நேரம் அவங்க காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி 12 மணி நேரத்தில் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. நல்ல ஜாலியான ஒரு வாழ்க்கை. ஒன்றும் அவங்களுக்கு டென்ஷனே இருக்காது, ஒரு கவலை, சந்தோஷமாக வாழ்வதற்காகவே அவர்கள் பிறந்தவர்கள். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்கள் கொடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஒரு வாழ்க்கை. அதுதான் சொர்க்கம். அதனால் அவங்க உடம்பு இயற்கையாகவே உறுதியாக தான் இருக்கும். அங்கே வந்து இன்னொன்று காரணம், தானியங்களே உணவாக சாப்பிட மாட்டாங்க, உப்பு போட்டு சாப்பிட மாட்டாங்க, உப்பு போட்டு சமைக்க மாட்டாங்க, உப்பே அவங்களுக்கு கிடைக்காது. அதனால அவங்க உடல் வந்து தொலைதொடனோ தொப்பைனோ உடல் பருமனோ அவங்களுக்கு வரவே வராது. அவங்க ஒல்லியாக தான் இருப்பாங்க, உறுதியாக தான் இருப்பாங்க, இயற்கையாகவே உறுதியாக தான் இருப்பாங்க. உறுதியாக உடலை வைத்திருப்பதற்காக அவங்க ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யோகாசனங்கிறது எதுக்காக பண்ணுறாங்கன்னா, உடலை உறுதியாக வைத்துக் கொள்வதில்லை, உடலை வந்து நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்துவதற்காக. உடலை வளைச்சி திருகி, காலை வளைச்சி பின்னாடி வளைச்சி, கையத்து பின்னாடி திருகி, அந்த உடலில் ஒரு இறுக்கத்தை தளர்த்தி, உடலை தளர்த்தி நெகிழ்வுத்தன்மை ஏற்படுத்துவதற்காக. ஒழுங்காக அது வளைஞ்சி நிமிந்து அது ஒரு தயார் நிலை, உழைப்பதற்கான, வாழ்வதற்கான, தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு தயார் நிலையை உடலில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் யோகாசனம் பண்ணுறாங்க.
மற்றபடி யோகாசனம் பண்ணி யாரும் உடல் உறுதியாகாது. தினசரி நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு வேலை செய்வோம், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போவோம். அப்போ நம்ம கை கால் நல்லா மடங்கணும், குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்வோம். உட்கார்ந்து எழும்புவதற்கு நமக்கு சிரமமாக இருக்கக்கூடாது. ஒரு வேலையை செய்வோம், கையை தூக்கும், காலை தூக்கும் வேலை செய்யும்போது. அப்படி இருக்கும்போது அந்த இது சிரமம் இல்லாமல் உடம்பு ஃப்ளெக்சிபிளாக நல்லா வளைஞ்சி நிமிர்ந்து சுருங்கி வளைஞ்சி நிமிர்ந்து நெகிழ்ந்து நல்ல ஈஸியாக இருக்கணும். ஒரு எண்ணெய் போட்டால் ஒரு சைக்கிள் எப்படி இருக்கும், துருபிடிச்ச சைக்கிளில் எண்ணெய் போட்டு நல்லா தொடச்சி கிடிச்சா எப்படி, அது மாதிரி தான் யோகாசனம் என்பது நல்ல நம்ம தினசரி வாழ்க்கையை வாழ போகிறோம். அப்படி இருக்கும்போது அதற்கு முன்பாக நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பை நல்லா வளைச்சி கிடச்சி நல்லா நிமிர்ந்து பின்பக்கமாக வளைஞ்சி முன்பக்கமாக வளைஞ்சி முட்டியை தொட்டு நெத்தியால் முட்டியை தொட்டு இப்படி எதாவது தலைகீழ நின்று இப்படி பண்ணுறது மூலமாக தினசரி வாழ்க்கையை நம்ம சிரமம் இல்லாமல் வாழ முடியும். இந்த உடம்பு அழகாக வளைஞ்சு கொடுக்கும். அதுதான் உடற்பயிற்சி நோக்கம். நாம் என்ன பண்ணுறோம், உடற்பயிற்சி மூலம் உடலை உறுதியாகவே வைத்திருக்க முயற்சி செய்கிறது. அப்படியே நிறைய பேர் ஆக்கிட்டாங்க. ஆனால் அது உடற்பயிற்சியோட நோக்கம் அது கிடையாது. அது இன்னை வரைக்கும் தான் இருக்கும். அந்த நடைமுறை இப்போ வரைக்கும் தான் இருக்கும். 2040க்கு அப்புறம்லாம் வராது. அவங்களால அந்த மாதிரி செய்யவும் முடியாது. ஏன்னா இயற்கையாக அவங்க உடம்பு வந்து இயற்கையாகவே உடல் உறுதியாகத்தான் இருக்கும். இயற்கையாகவே அவங்க உண்ணுகிற உணவு, அவங்களுடைய வாழ்க்கை முறை எல்லாம் உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை. ஆடல் பாடல் விளையாட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை வேறு. அடிமைத்தனமே இருக்காது. சுயமரியாதையோடு வாழ்வாங்க. கெட்ட வார்த்தைகளே போட மாட்டாங்க. நாகரிகமான ஒரு வாழ்க்கை, பண்பு நிறைந்த வாழ்க்கை, ஒரு போட்டி நிறைந்த வாழ்க்கை, காதல் நிறைந்த வாழ்க்கை, இப்படி ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்வோம். அதனால் இயற்கையாகவே ஆண் பெண் இருவருடைய உடலும் உறுதியாக தான் இருக்கும். தொப்பங்கிறதே இருக்காது. அந்த 6 பேக் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் அதற்காக அவர்கள் என்ன செய்வாங்கன்னா உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க, ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. அதற்காக அவர்கள் செய்கிறது ஆடல் பாடல் விளையாட்டு, எங்கே போனாலும் நடந்து போகிறது, வேகமாக போகணுமா ஓடி போகணும், விவசாயம் பண்ணுறது, வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறது, வீட்டை சுத்தமாக வச்சுருக்கிறது. இந்த மாதிரி தான் அவங்களுடைய தினசரி ஒரு 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம், காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் மொத்தம் 12 மணி நேரம். நடுவில் மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் தூங்குவாங்க. அப்புறம் மீதி இருக்கிற 10 மணி நேரமும் நடப்பது, ஓடுவது, உட்காருவது, எழுந்திருப்பது, வளைவது, குனிவது அப்படின்னு சொல்லிட்டு உடல் இயங்கிக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் அவங்க உறுதியாக இருப்பாங்க. பாருங்கள், அவங்களுக்கு உடற்பயிற்சின்னு தனியாக தேவையில்லை. ஏன்னா நம்ம ஜிம்மில் போய் 3 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயா அலுவலகத்தில் போய் உட்காந்து தான் வேலை பார்க்குறோம். அதனால தான் நமக்கு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் வருது. நமக்கு வேறு நடப்பதற்கோ ஓடுவதற்கோ வாய்ப்பே இல்லை. ஒரு உடல் உழைப்பிற்கே வாய்ப்பே இல்லை. அதனால தான் நம்ம வந்து ஜிம்மில் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறோம். ஒர்க் அவுட் பண்ணி உடலை உறுதியாக மாற்றுகிறோம். உடற்பயிற்சியோட நோக்கமே உடலை உறுதியாக வைத்துக்கொள்வது, உறுதியாக மாற்றுவது அப்படின்னு நம்ம நம்பிட்டுருக்கோம். அப்படி கிடையாது. நமது அன்றாட வாழ்க்கை முறையே, நாம் வாழுகின்ற முறையே நமது உடலுக்கு உறுதியையும் வலிமையும் கொடுக்க வேண்டும். உடல் 6 பேக்கை ஏற்படுத்தணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது சாத்தியம் இல்லை. நம்ம எல்லோரும் ஈஸியாக உட்காந்துக்கிட்டு அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு நோகாமல் ஒரு வேலையை செஞ்சிகிட்ருக்கோம். நம்ம சாப்பாடும் மோசமாக இருக்குது. மலிவான உணவில் சாப்பிட்றோம். நீங்கள் மூட்டை தூக்குறவங்க கூட தொப்பையும் தொந்தியுமாக இருக்காங்க. முரட்டுத்தனமாக உடல் உழைப்பில் ஈடுபடுகிறவர்கள் கூட தொப்பையும் தொந்தியுமாக தொலைன்னு இருக்காங்க. காரணம் இந்த மலிவான உணவுகள், இட்லி பூரி பொங்கல் தோசை, இதை சாப்பிட்றாங்க. அதனால் உணவும் நமக்கு எதிரியாக இருக்குது. இங்கே இருக்கிற வாழ்க்கை முறை, உடல் உழைப்பு இல்லாத இந்த வாழ்க்கை முறையும் நமக்கு எதிரியாக இருக்கிறது. அதிலேருந்து தப்பிச்சு எப்படியாவது இந்த உடலை உறுதியாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வந்து உடம்பை மாற்றுறாங்க. அது பண்ணிகிட்டே இருக்கணும். வாழ்க்கை முழுதும் பண்ணிகிட்டே இருக்கணும். கடினமாக உடற்பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதை தக்க வச்சிக்க முடியும். எந்த வயசில் விட்டிங்கன்னா கூட உங்கள் உடம்பு டப்புன்னு விரிவடைய ஆரம்பித்து பழைய நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் இயற்கையாகவே உடம்பு உறுதியாக இருக்குது பாருங்கள். இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நடக்கிறது, ஓடுறது, விளையாடுறது, ஆடுறது, பாடுறது, விவசாயம் பார்க்குறது, நீச்சல் அடித்து குளிப்பது, இப்படி ஒரு வாழ்க்கை முறை மூலமாகவே ஒரு தினசரி 10 மணி நேரம் இப்படியான ஒரு வாழ்க்கை முறை மூலமாக உடலை உறுதியாக மாற்றுகிற அந்த மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு எப்போதுமே அது அவங்களோட தான். 10 நாள் தூங்கிட்டு கிடந்தாலும் சரி, ஒரு 2 மாதம் 3 மாதம் அவங்க படுக்கையில் கிடந்தாலும் சரி, அவங்க உடம்பு உறுதியாகவே இருக்கும். இயற்கையானது. அதனால் வந்து இப்போ வந்து இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உடற்பயிற்சி, செயற்கையான உடற்பயிற்சினா என்ன, இயற்கையான உடற்பயிற்சினா என்ன. இயற்கையான உடற்பயிற்சினா என்ன, தனித்து நின்று செய்யக்கூடியது, பிறரை சார்ந்திராமல், பிற பொருட்களை கருவிகளை சார்ந்திராமல் தனித்தே செய்யக்கூடிய, எல்லா வயதினரும் செய்யக்கூடிய, ஆண் பெண் இருவரும் செய்யக்கூடிய, ஆண் பெண் ஆகிய இருவரிடத்திலும் எல்லா வயதினரும் செய்யக்கூடிய, முதியவர்கள் கூட செய்யக்கூடிய அந்த உடற்பயிற்சி தான் இயற்கையான உடற்பயிற்சி. அதுதான்
மனித உடற்பயிற்சி. அப்போ இந்த உடற்பயிற்சிக்கான இந்த விதிமுறையை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நான் இந்த உடற்பயிற்சியை கண்டுபிடித்தவன் என்கிற பெருமையை நான் பெறுகிறேன். இவ்வாறாக மனித நிலையில் நான் முழுமையடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அந்த முதல் மனிதனாக நான் இருக்கிறேன் என்றால் இதையெல்லாம் கண்டுபிடிச்சாதான் நான் முழுமையடைய முடியும். முழுமையடைந்த முதல் மனிதனாக ஒரு புதிய மனித உயிராக நான் வாழ்வை தொடங்க முடியும். ஏன்னா மனித உயிர்கள் முழுமையடைவதற்காக தான் மனித உயிர்களாக அவங்க மாறி உருமாற்றம் அடைந்து மனம் எனும் நோயால் உருமாற்றம் அடைந்து மனித உயிர்களாக அந்த முழுமையடைந்து இப்போ மனித உயிர்கள் என்ற தகுதியில் முழுமையடைந்து மனித உயிர்களாக இனிமேல் தான் நம்ம வாழ போகிறோம். அப்படி வாழ போகும்போது நமக்கு எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. எது உடற்பயிற்சினா என்ன, ஆடல்னா என்ன, பாடல்னா என்ன, விளையாட்டுனா என்ன, குடும்பம்னா என்ன, உறவுமுறைனா என்ன, திருமணம்னா என்ன, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் என்னால் அந்த தகுதியை பெற முடியும். அப்போ அந்த தகுதியை பெற்றதால் எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நான் சொல்கிறது தான் சரியாகவும் இருக்க முடியும், இறுதியாகவும் இருக்க முடியும். அப்படி எனக்கு தெரியாத நான் எந்த விஷயத்தையும் தெரியாமல் சொல்லாமல் வேணால் விட்டுருக்கலாம், ஆனால் தெரியாமல் இருந்திருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் நான் அந்த தகுதியை அடைய முடியும். அதுதான் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் என்கிற அந்த தகுதி. அந்த தகுதியை பெற வேண்டும் என்றால் நான் எல்லாவற்றையும் இனிமேல் மனித உயிர்களாக நம்ம வாழ போகிறோம். இனிமேல் தான் வாழ போகிறோம். எப்படி வாழ்கிறங்கிற ஒரு குழப்பம்தான் நமக்கு. இப்போ நம்ம உடல் நிமிர்ந்து இருக்கிறது. அந்த நிமிர்வு இருக்குல்ல, எப்படியெல்லாம் நிமிர்னா வெறும் நிமிர்ந்துட்டாலே போதாது, உணர்வால் நிமிர வேண்டும், தனித்து இயங்க வேண்டும். அதுதான் நீங்கள் தனித்து ஒரு கலை, நான் சொன்னல இசை, நீங்கள் தனித்து வெளிப்படுத்த வேண்டும். இசை, பாடல், ஆடல் அதெல்லாம் தனித்து வெளிப்படுத்த வேண்டும். ஒரு புத்தகத்தை பார்த்து யாரோ எழுதி கொடுத்த ஒரு பாட்டை படிக்கக்கூடாது. உங்களுக்குள்ளேருந்து அந்த பாட்டு வரணும், உங்களுக்குள்ளேருந்து அந்த இசை வர வேண்டும், நடனம் எல்லாம் உங்களுக்குள்ளே இருந்து வர வேண்டும். அந்த நேரத்தில் நீங்கள் யோசிக்கணும், முன்கூட்டியே ரிஹர்சல் பண்ணக்கூடாது. அது செயற்கையான நடனம். இப்படி நீங்கள் தனித்து வாழ்வதற்குரிய அத்தனை உண்மைகள் எல்லாமே இந்த தனித்து இயங்குவதற்கான அடிப்படையை கொண்டது தான் இந்த மனித வாழ்க்கை. அதன் மூலம் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுபடுகிறோம். அதுதான் நிமிர்வு, உண்மையான நிமிர்வு. அப்போ அந்த நிமிர்வு அப்போ மனுஷங்க குனிஞ்சி நான் 2 கை 2 காலை வச்சு குனிஞ்சி நடந்து கொண்டிருந்த அந்த குரங்குகள் நிமிர்வு நிலையை அடையும் போது தான் மனித நிலையில் முழுமை அடைகிறார்கள். அப்போ அந்த நிமிர்வு நிலையை யார்கிட்ட முழுமையாக நடக்குது அப்படின்னா என்கிட்ட தான் நடக்குது. அந்த குரங்குகள் நிமிர்ந்த நிலையை அடைகிறாங்கல்ல, அவங்க முதல்ல மனம் எனும் நோய் ஏற்படுறதுக்கு முன்பு குரங்குகளாக விலங்குகளாக 2 கை 2 காலோடு நடந்துகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு மனம் எனும் நோய் வருகிறது. மனம் எனும் நோய் உடலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது, வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அப்போ நிமிர ஆரம்பிக்கிறாங்க, படிப்படியாக நிமிர ஆரம்பிக்கிறாங்க, நிமிர்ந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க, உடலில் ரோமங்கள் உதிர ஆரம்பிக்குது. அப்போ அந்த நிமிர்ந்த நிலை, அப்போ அது யார்கிட்ட முழுமையடையுது? என்கிட்ட தான் முழுமையடையுது. அப்போ நிமிருன்னா அப்போ இதுக்கு முன்னாடி யாரும் நிமிரலையா? ஜிம்னாஸ்டிக்கில் 100 வருஷத்துக்கு முன்னாடி பேக் பெல்ட்டி அந்த பெல்ட்டி இந்த பெல்ட்டி அடித்தவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க உணர்வால் நிமிர்வது, உடம்பால் மட்டுமல்ல, உடம்பாலும் உணர்வாலும் முதலில் நிமிர்ந்தது நான் தான். அதையும் தெரிஞ்சுக்குங்க. உடம்பாலும் உணர்வாலும் முதலில் அந்த நிமிர்வை பெற்றது. நிமிர்வுனா என்ன? தனித்து நீங்கள் வாழ்வதற்கான வழிமுறைகளை கண்டறிகிறேன். ஒரு உடற்பயிற்சியாக கருவிகளை சார்ந்திராதீர்கள், உங்களையே நீங்கள் நம்புங்க. வாழ்க்கையாக நீங்கள் உங்களை நம்புங்க. பிறரை சார்ந்து பிறருக்கு அடிமையாக வாழாதீர்கள். நீங்கள் வாழ்வதற்காக பிறரை நீங்கள் அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி எல்லா வகையிலையுமே தனித்து நின்று வாழ்வது, அதற்கான வழிமுறைகள். தனித்து நின்று மகிழ்ச்சியாக இருப்பது, ஒரு இசை நீங்கள் உங்களுக்குள்ளே இருந்து உருவாக்குங்க. ஒரு ஓவியம் உங்களுக்குள்ளே இருந்து வரணும். ஒரு புதிய உலகம், நீங்கள் வரைகிற ஓவியம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதாவது நீங்கள் வரைகிற ஓவியம் என்ன உங்களுக்கு புரியக்கூடாது. இந்த உலகத்தில் இதுதான் நீங்கள் வரைந்தது, அந்த மரம் போல் இருக்கிறது நீங்கள் வரைந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு உலகத்தில் உள்ளது, இன்னொரு உலகம் நீங்கள் பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு உலகத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருப்பது தான் நீங்கள் வரைந்தது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். கலை என்பது அப்படி தான். நீங்கள் பாடுகிற பாடல் புரியக்கூடாது. அப்போ நீங்கள் புரியும்படி பயன்படுத்துகிற அந்த வார்த்தைகள் எதுவும் அந்த பாடலில் இடம்பெறாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் பாடுகிற பாடல் புரியக்கூடாது. நீங்கள் ஆடுகிற நடனம் அதற்கு பொருள் இருக்கக்கூடாது. நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பொருள் இருக்கக்கூடாது. நீங்களும் சரி மற்றவங்களும். அதுதான் உண்மையான கலை. கலைன்னா என்னென்ன? ஆடல், பாடல், கதை சொல்கிறோம் அப்படின்னா அது இந்த உலகத்தில் நடப்பதாக இருக்கக்கூடாது, அது வேறொரு உலகத்தில் நடப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் கதை. புரியக்கூடாது. அது வித்தியாசமாக என்ன வேணாலும் பண்ணலாம். கற்பனை தானே. நீங்கள் என்ன சொன்னாலும் மனசு கற்பனை பண்ணும். அப்போ என்ன வேணாலும் சொல்லலாம்.
டக்குன்னு ஒருத்தன் மேலே போகிறான், வானத்துக்கு போயிட்டே இருக்கான், வேற்று கிரகத்துக்கெலாம் போயிட்டே இருக்கான், செவ்வாயை தாண்டி போயிட்டான், புதனை தாண்டி போயிட்டு இன்னும் வேறு எல்லா கிரகத்தையும் தாண்டி பல மடங்கு போயாச்சு. சொல்ல சொல்ல நம்ம மனசு கற்பனை பண்ணுதா? அப்படின்னா நம்ம என்ன வேணான்னு சொல்லலாமே. அதுதான் கதை. ஆனால் அது சாத்தியம் கிடையாது. சாத்தியமில்லாத ஒரு விஷயம், இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத ஒரு விஷயத்த கதையாக சொல்ல வேண்டும். திடீர்னால சூரியன் எங்கள் வீட்டு கிணத்துல விழுந்துருச்சு, இந்த மாதிரி நடக்காத விஷயத்த சொல்லிட்டு போவேன். அதான் கதை. என்ன வேணாலும் சொல்லலாம். இதுதான் கதை, இப்படித்தான் இருக்கணும், எழுதக்கூடாது. கதையை சொல்லணும். எழுதுவது என்பது கதையை வியாபாரப்படுத்தும் போது எழுத ஆரம்பித்தாங்க. எழுதி புத்தகமாக விற்று அதன் மூலம் பணம் சம்பாதிப்பதற்காக கதைக்கான அந்த இயற்கை விதிமுறை எழுதக்கூடாது, கதையை சொல்லணுங்கிற விதிமுறையை இவங்க மாற்றிட்டாங்க. கதாசிரியர்கள் கதைனாலே சொல்லுன்னு தான் அர்த்தம். கதை அப்படின்னா சொல்லு அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கதையை யார் கண்டுபிடிச்சா? கதைக்கான இலக்கணத்தை விதிமுறையை நான் கண்டுபிடிக்கிறேன், நான் தான் சொல்கிறேன். கதைன்னா இதுதான் கதைன்னு சொல்கிறேன். அப்படின்னா என்ன சொல்கிறேன்? சொல்லணும். கதைன்னா சொல்லணும், எழுதக்கூடாது. அப்புறம் அதில் உள்ள விஷயம் இந்த உலகத்தில் நடக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கணும். அது இன்னொரு உலகத்தில் நடப்பதாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சாத்தியமில்லாத அப்போ இந்த விதிமுறையை சொல்வதன் மூலம் கதையை கண்டுபிடித்தவன் நான் ஆகிறேன். கதை மட்டும் கிடையாது, கலைகள் அத்தனையும் கண்டுபிடித்தவன் நான் ஆகிறேன். கலைகளுக்கான விதிமுறையை கண்டுபிடித்தவன் அத்தனையும் நான் ஆகிறேன் என்கிற பெருமை. அப்போ ஒரு மனித நிலையில் முழுமையடைகிறான்னா அவன் சும்மா முழுமையடைஞ்சிட முடியாது. புதிய மனிதர்களாக, புதியவர்களாக நாம் வாழ வேண்டும், இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். அங்கே எப்படி வாழணும், அங்கே எப்படி பாட்டு பாடணும், எப்படி குடும்பம் என்பது எப்படி இருக்கணும், உறவுமுறை என்பது எப்படி இருக்க வேண்டும், விளையாட்டுங்கிறது எப்படி இருக்கணும், ஒரு நிர்வாகம், நீதிமன்றம், குற்றங்கள் நடைபெறுமா, நடந்தால் என்ன தண்டனை, நடக்கலைன்னா அப்போ தவறுகள், இப்படி எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு. இதை சொன்னால் தான் எனக்கு இதை சொல்ல முடியும் என்பதால் தான் எனக்கு அந்த தகுதி வந்து விடுகிறது. மனித நிலையில் முழுமையடைகிற அந்த தகுதி என்னை சேர்கிறது, என்னை வந்தடைந்தது. இயற்கையால் நான் தேர்வு செய்யப்பட்டேன். இவன் சரியானவன், மனித நிலையில் முழுமையடைவதற்கு இவன் சரியானவனாக இருப்பான், இவன் பொருத்தமானவனாக இருப்பான் என்று இயற்கை என்னை தேர்ந்தெடுக்கிறது. இப்போ இயற்கை என்ன தேர்ந்தெடுக்குதுன்னா அதுக்கு இன்னொரு காரணம் ஏன் மனித நிலையில் முழுமையடைவதற்கு இவன் தகுதியானவன் அப்படின்னா, முதல்ல அடிப்படையில் நான் என்னுடைய அம்மா கூட பார்த்தது கிடையாது. எங்கள் அம்மா 1 வயசு இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. 1 வயசுக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க. நான் அவங்க ஃபோட்டோவில் கூட எங்கள் அம்மாவோட முகத்தை பார்த்தது கிடையாது. அதை பற்றி நான் இன்னும் கவலைப்பட்டதும் கிடையாது. கவலைப்பட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டிருக்கேன் ஒரு நாள், அவ்வளோதான். அதனால் எனக்கு எனது மூளையில் யாருமே எதையுமே சொல்லலை. எங்கள் அப்பாவும் ஒரு இடைவெளியோடு தான் என்கிட்ட பழகியிருக்கார், பேசியிருக்கார். ரொம்ப ஒன்றும் பேசலை. அந்த காலத்தில் அப்படி தான். பெற்ற அப்பாலாம் ரொம்ப இடைவெளி. அப்பா கிட்ட பேசுகிறதுக்கு எல்லோரும் போய்விடுவாங்க, நெருங்கி எதுவும் பேச மாட்டேன். அப்பா கலந்துரையாடுகிற ஒரு நண்பராக பிள்ளைகளிடம் இருக்க மாட்டார். அப்போ அம்மா கிட்டேயும் எனக்கு ஒரு அம்மா என்கிற அனுபவம் கிடையாது. அப்பா என்கிற அனுபவம் எனக்கு பெரும் ஒரு காட்சி தான். அவர் என்கிட்ட கலந்துரையாடுகிறார், அவரை பார்த்துருக்கேன், அவ்வளோதான். பார்த்து அவரது செயல்களை கவனித்திருக்கிறேன், அவ்வளோதான். அப்போது எனது தலையில், எனது மூளையில் எந்த இதுவும் பதிவு செய்யப்படவில்லை. அதாவது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைக்கு அம்மா என்பவர் ஒரு 8 வயசுக்குள்ளே, அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து 8 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லிக் குறிப்பாக அம்மாவை தான் குழந்தைங்க ரொம்ப நம்புவாங்க, உண்மையாக நம்புவாங்க. அம்மாவிடமிருந்து இந்த உலகத்தில் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு அம்மா எப்படி இருக்காங்களோ அதைத்தான் அந்த குழந்தைக்கு கற்றுப்பாங்க. அது அந்த குழந்தைகளின் மூளையில் பதிவு செய்யப்படும். அந்த அம்மாவுடைய அந்த பண்புகள், பழக்க வழக்கங்கள், பிரச்சனைகளை அந்த அம்மா எப்படி எதிர்கொள்கிறாங்க, இது எல்லாமே அந்த குழந்தைகளின் தலையில் பதிவு செய்யப்படும், மூளையில் பதிவு செய்யப்படும். அதற்கு தந்தார் போன்று அந்த குழந்தை ஒரு 8 வயசில் வாழ்வதற்கு தொடங்கிவிடும். அதன் பிறகு அந்த குழந்தைங்க பெருசாக அடிப்படையான விஷயங்களை கற்றுக்காமல் அதற்கு அடிப்படையான விஷயங்களை என்ன கற்றுக்கிட்டாங்களோ 8 வயசுக்குள்ளே அதுக்கு தந்தார் போன்று தான் பிற்கால வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொள்வார்கள். அப்படி பார்க்கும்போது எனக்கு அம்மா இல்லாதனால நான் எதையுமே கற்றுக்கல, எனக்கு எதுவுமே தெரில. என்னால் எதுவுமே அப்போ எனக்கு இந்த உலகத்தை எதிர்கொள்கிறது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. என்னால் மற்றவங்க மாதிரி இயல்பாக வாழவே முடியல. ஏன்னு எனக்கும் தெரியலை. அதனால் குழப்பம், ரொம்ப நிறைய பிரச்சனைகள். இதனால் எனக்கு அறியாமையினால், இந்த மாதிரி எனக்கு இது தெரியாதனால இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிற அந்த பயிற்சி எனக்கு அம்மா இல்லை. அப்படிங்கிறதுனால எனக்கு அந்த பயிற்சி கிடைக்காதனால நான் அந்த உலக வாழ்க்கையை எதிர்கொள்வதில் ரொம்ப சிரமப்பட்டேன். ஒன்றுமே தெரியாதவனாக நான் இருந்தேன், ஆனால் எல்லாம் தெரிந்தவனாக நான் நம்பிக்கொண்டிருந்தேன். அது எனக்கு ஒன்றுமே தெரிலங்கிறதுக்காக, அந்த தாழ்வு நிலையை மறைப்பதற்காக நானே போட்ட முகமூடியாக கூட இருக்கலாம். அப்போது அதில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் எனக்கு ஒரு பிரச்சனை
அப்போ அதில் ஏற்பட்ட குழப்பம் எல்லாத்தையும் எனக்கு ஒன்றுமே தெரிலங்கிறத நான் ஒரு நாள் உணர்ந்தேன். உணரும்போது இனிமேலாவது நம்ம எதையாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ஏற்பட்ட மாற்றங்கள், குழப்பங்கள், எனக்கு வந்து அந்த டைம் அது மாதிரி நிறைய பிரச்சனைகள், நோய்கள் எல்லாமே வந்துச்சு. மனுஷங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவித்தேன். அதன் மூலமாகத்தான் நான் இந்த மனித நிலையில் முழுமையடைவதற்கான அந்த தகுதியை இதுதான் முக்கியமான தகுதி. ஒருவேளை எனக்கு அம்மா இருந்து என்னை வளர்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் மனித நிலையில் முழுமையடைவதற்கான அந்த தகுதியை நான் பெற்றிருக்க மாட்டேன். ஏன்னா அந்த தகுதி எனக்கு ஏற்கனவே இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்ளணும்னு எனது அம்மா மூலமாக எனது மூளையில் பதிவு செய்தாகிவிட்டது. அதுக்கு மேலே எல்லாம் இன்னொன்று பதிவு செய்ய முடியாது. அதனால் அந்த அடிப்படையை வச்சுக்கிட்டே நான் மேற்கொண்டு எனது வாழ்க்கையை நான் எதிர்கொள்ள புறப்பட்டு விடுவேன். அது எனக்கு வாழ்க்கையை ஓரளவுக்கு எளிதாகத்தான் இருக்கும். அப்படி தான் இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் எனக்குள்ளே எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. இந்த உலகத்தை எப்படி எதிர்கொள்வது என்கிற விவரம் ஒரு அனுபவம் மூலமாக, ஒரு பெற்றோர்களின் ஒரு அம்மாவின் மூலமாக எனக்குள் பதிவு செய்யப்படவில்லை. ஏன்னா எனக்கு அம்மா இல்லை அப்படிங்கிறதுனால. அதனால் ஏற்பட்ட இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியாத அந்த சிரமம், எனக்கு குழப்பம் அல்லது நிறைய பிரச்சனைகள், அதை கடந்து நான் எப்படி வருகிறேன். அப்போ தான் எனக்கு ஒரு கட்டத்தில் நான் மனித நிலையில் முழுமையடைந்தவனாக அந்த தகுதி எனக்கு இருப்பதாக நான் உணர்ந்து இயற்கையால் அடையாளம் காணப்பட்டு நான் அந்த தகுதியை நான் பெறுகிறேன். இப்படித்தான் நான் முழுமையடைந்தவனாக, மனித நிலையில் முழுமையடைந்தவனாக பெறுவதற்கான அந்த அடிப்படை தகுதி. அப்புறம் இது மட்டுமே போதாது. இப்போ அம்மா இல்லைன்னா நீ எந்த தகுதி அடைஞ்ச அப்படின்னு மட்டுமே கிடையாது. என்னுடைய குடும்பமும் ரொம்ப முக்கியமானது. என்னுடைய குடும்பம், என்னுடைய தாத்தா வழி, தந்தை வழி தான், தாய் வழின்னு சொல்ல, தந்தை வழி தான். தந்தை வழி குடும்பம் என்பது அவர்களும் அறியாமல் இருந்தால் கூட அவங்க நேர்மையானவர்கள். ஒரு பொதுவாக யோசிக்கணும், ஒரு பொதுவானவர்களாக இருக்க வேண்டும், நியாயத்தின்படி நடக்கணும் அப்படிங்கிற அந்த கருத்துடையவர்கள். ஒரு நேர்மையாக வாழ வேண்டும், எளிமையிலும் நேர்மை, அந்த மாதிரியான கொள்கை உடையவர்கள், அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அதனால் அதுவும் அது ஒரு எனது தலைமுறையாக எனது குடும்பத்தினர் சேர்த்த சொத்து. அது எனக்கு கிடச்சிது, எனக்கு உதவியாக அமைந்தது. அது தாத்தா, சித்தப்பா, அப்பா இவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு பொதுவான நியாயத்தை பேசுகிறவர்கள், பொதுவான நீதி எதுவோ நேர்மையாக வாழ வேண்டும் என்கிற ஆர்வமுடையவர்கள், மென்மையானவர்கள். இதெல்லாம் சேர்ந்து இந்த தலைமுறையாக என் குடும்பத்தினர் சேர்த்த சொத்து. அப்புறம் அந்த பகுதி எது? குமரி கண்டத்தின் அந்த கன்னியாகுமரிக்கு அருகில் தான் எங்கள் ஊரே இருக்குது. கன்னியாகுமரி எங்கள் ஊர்லேருந்து 50 கிலோமீட்டர் குமரி கண்டம். அப்புறம் தமிழ்மொழி, தமிழ் மண்ணில் என்னுடைய ஊர் எல்லாமே. அப்போ இதெல்லாம் இந்த தகுதி, ஒரு குடும்பத்தினர், அப்புறம் என்னுடைய அந்த பிறப்பு, அம்மா இல்லை அப்படின்ற அந்த ஒரு இயற்கை நிலைப்பாடு, அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டு முயற்சியாக இப்படி எல்லாமே சேர்ந்து தான் அந்த நிகழ்வு நடக்குது. நான் ஒரு தகுதியானவனாக இயற்கையால் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன். அப்போ இது பாருங்கள், இது ஒரு 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 அதிர்ஷ்டம் அப்படின்லாம் இல்லாமல் எவ்வளோ விஷயங்கள் இதோட சேர்ந்து வருது பாருங்கள். ஏதாவது ஒன்று இல்லைன்னா கூட எனக்கு இந்த மனித நிலையில் முழுமையடைந்த அந்த நிகழ்வு நடந்திருக்காது. ஏதாவது ஒன்று, ஒருவேளை எனக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அப்போ நான் இருந்திருக்க மாட்டேன். கண்டிப்பாக நான் மனித நிலையில் முழுமையடைகிற தகுதி எனக்கு கிடச்சிருக்காது. எங்கள் அம்மா என்ன சொன்னாங்களோ அதை நான் செஞ்சிட்ருப்பேன். எங்கள் அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ அந்த கோயிலுக்கு பொலமாடம் சாமி சொடலமாடம் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வா, இப்படி மூட நம்பிக்கைகளை ஏதாவது சொல்லி என்னை வளர்த்துருப்பாங்க. நான் அதுதான் உண்மைன்னு நினச்சிட்டு எங்கேயாவது வாயில் அலகு குத்திக்கிட்டு காவடி தூக்கிக்கிட்டு போயிருந்தாலும் போயிருப்பேன். ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டுக்கிட்டு நடப்பயணமாக போயிருப்பேன். நல்ல வேளை நான் தப்பித்தேன், மூட நம்பிக்கையிலேருந்து நான் தப்பித்தேன். இந்த மாதிரி தான் இருந்திருப்பேன். அதனால் எப்படி ஒருவன் தகுதியுடையவனாக மனித நிலையில் முழுமையடைவதற்கு தகுதியுடையவனாக ஆகிறான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, எப்போதுமே எப்போ என்னுடைய பிரச்சனை ஆரம்பிக்குது, நான் அந்த மனித நிலையில் முழுமையடைவதற்கான அந்த நேரடியான ஆராய்ச்சியில் எப்பொழுது ஈடுபடுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த தாட் வந்துடுச்சு, அந்த யோசனை சிந்தனைலாம் வந்துடுச்சு. நான் என் சின்ன வயசுலேயே எங்கள் ஊரை நான் திட்டமிடுவேன். எங்கள் ஊர் எப்படி இருக்கணும், அது எனக்கு நைட்டு இரவுலாம் தூக்கம் வரலன்னா நான் அந்த கனவுகளில் ஈடுபட ஆரம்பித்து விடுவேன். எனக்கு கனவு வர ஆரம்பிச்சிடும். அந்த எங்கள் ஊரை நான் எப்படி மாற்றணும், எங்கள் ஊரோட தெரு இப்படி தான் இருக்கணும், ஓரமாக கால்வாய் இப்படி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், இங்கே இது இருக்கணும், இங்கே விளையாட்டு மைதானம் இருக்கணும், இந்த மாதிரி திட்டமிட ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு அது பெரிய கனவாகவே இருக்கும். அவ்வளோ விடிய எனக்கு அந்த கனவு ஓடிடும். கடைசியில் பார்த்தா இன்றைக்கி அதான் பாருங்கள் நடக்குது. நான் ஒரு உலகத்தையே, ஒரு ஊரையே திட்டமிடுகிறேன், ஒரு ஊரையே கண்டுபிடிக்கிறேன். மனித உயிர்கள் இப்படிப்பட்ட ஊரில் தான் வாழ வேண்டும் என்று ஒரு ஊரையே நான் வடிவமைக்கிறேன்.
ஒரு உலகத்தையே நான் வடிவமைக்கிறேன். அப்போ அதற்கான ஆரம்பம் சின்ன வயசுலேயே வந்துடுது பாருங்கள். அப்போ பிறவி கடமை, எனது வாழ்நாள் கடமையாக இது இருக்கிறது. ஒரு லட்சியம் என்பது எனக்கு இதுதான் லட்சியம்னா என்னுடைய லட்சியம் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிக்குது. அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா ஒரு 19 வயசில் எனக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, செவிப்பறைக்குள்ளே காற்று போயிடுச்சு. எச்சு முழுங்கினாக்கா டப்பு டவுன் சவுண்டு கேட்கும் காதில், 2 காதுலேயும். அப்போ என் வாய் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், சோதித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். தூக்கத்தில் கூட நான் சோதித்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். வாய் அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், காது பகுதியில் டப்பு டப்புன்னு சவுண்டு கேட்டே இருக்கும். இதனால் பயம், கோபம் எல்லாமே அதிகரிக்குது, குழப்பங்கள் அதிகரிக்குது. எனக்கு நானே வலியை ஏற்படுத்தி கொண்டு நான் இந்த உலகத்தை பார்க்கிறேன். காது பகுதியில் சோதித்து பார்த்து அதன் மூலம் ஒரு வலி ஏற்படும் காதில். அந்த வலி மூலமாக நான் இந்த வலியோடு இந்த உலகத்தை பார்க்குறேன். அதுதான் நான் இந்த மாதிரி உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கு காரணமாக இருக்கிறது. நான்லாம் இப்போ ரொம்ப ஆராய்ச்சி முடிய போது தான் நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆரம்பத்தில் இப்போ எனக்கு வயசு 43 44 ஆரம்பித்தாச்சு. ஆனால் இந்த பிரச்சனை நேரடியான ஆராய்ச்சி இந்த ஒரு 20 வயசில் எனக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. காது பகுதியில் அந்த சத்தம் கேட்குறது. அப்போ இருந்து நான் பேசியிருந்தேன்னா, ஆனால் பேசியிருந்தால் சின்ன வயசுலேருந்தே பேசியிருக்கலாம். சின்ன வயசுலேருந்து நான் ஒரு லட்சியவாதியாக வாழ்ந்திருந்தால் அப்போவே நான் ஒரு ஆழமான விஷயத்தை நான் பேசியிருப்பேன். அந்த தகுதி எனக்கு இருந்தது, அந்த தேடலும் எனக்கு இருந்தது. தெரியாமல் தான் எல்லாரையும் போல் குழம்பி மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை நான் இழந்தது தான். எல்லோரும் நிறைய பேர் இழந்தாங்க, அதில் நான் ஒருத்தர். நிறைய பேர் இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிருப்பாங்க. அப்புறம் நம்ம என்ன தப்பு பண்ணோம் வாழ்க்கையில் அப்படின்னு திரும்பி பார்ப்பாங்க. அதுபோல் தான் நானும் பார்க்கிறேன். கடைசியில் இப்போ முடிய போகுது, ஆராய்ச்சி முடிய போகுது. இது இன்னும் 1 வருஷம் தாங்காது. அதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி யோசனைகள் சிந்தனைகள்லாம் வராது. நான் சாதாரண மனுஷனாக வாழ ஆரம்பிச்சிருவேன். அதற்கு பிறகு எனக்கு இந்த உலகத்தை பார்க்கும்போது நான் அமைதியாக தான் பார்ப்பேன். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே எனக்கு எனக்குள்ள அமைதியின்மையை ஏற்படுத்தாது. ஏன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு இதுதான் தீர்வு, இதுக்கு இதுதான் தீர்வு அப்படிங்கும்போது நமக்கு ஏன் தீர்வை தேடி போகிறோம் அப்படின்னா, தீர்வை தேடி போனால் தான் அமைதி கிடைக்கும். நீங்கள் தீர்வை புறக்கணிச்சிட்டே போனீங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தேடாமலே போனீங்கன்னா உங்களுக்குள்ள அமைதியின்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதுக்கு இதுதான் தீர்வு, இதுக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக ஒரு நேரடியான ஒரு ஆராய்ச்சி. 20 வயசுலேருந்து 24 வருஷம்னு கூட சொல்லலாம், 25 வருஷம் இந்த ஆராய்ச்சி நடந்திருக்க வேண்டியது. கடைசி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் தான் என்னுடைய ஆராய்ச்சி நான் நேரடியாக அந்த ஆராய்ச்சியில் நான் ஈடுபடுகிறேன். அதற்கு என்ன காரணம், அந்த ஆராய்ச்சியை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அது வரைக்கும் நான் அலட்சியமாக இருந்து வருகிறேன். ஏன் அலட்சியப்படுத்துகிறேன்னா, எனக்கு ஒரு அடிப்படை ஒரு பொருளாதார பாதுகாப்பு எனக்கு கிடையாது. வேலை இல்லாமல், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், சரியான சம்பாத்தியம் இல்லாமல், இருக்கிற ஒரு வீடு இல்லாமல், வாடகை வீடுகளில் வசித்து அதனால் வறுமையில் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால என்னால் ஒரு லட்சியவாதியாக வாழ முடியல. அப்போ லட்சியவாதியாக வாழணுன்னா உங்களுக்கு ஒரு பொருளாதார அடிப்படை பாதுகாப்பு தேவை. அப்போ தான் நீங்கள் லட்சியவாதிகளாக வாழ முடியும். வேலைக்கு போனால் தான் உயிரோடு இருக்க முடியும், பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கட்டாயம். இல்லைன்னா அவ்வளோதான், நடுத்தருவுக்கு தான் வருவோம். வீடு இல்லாமல் தெருவில் தான் சுற்றணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலம். அப்போது எனக்கு லட்சியம் என்பது பெரிதாக தெரியவில்லை. லட்சியமாவது மண்ணாகுது போங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய வேலை பாருங்கள். என்னுடைய கடமை என்பது எவ்வளோ பெரிய கடமை. அந்த கடமையே நான் என்ன பண்ணுறேன், புறக்கணிக்கிறேன். அதெல்லாம் பெரிய விஷயமும் கிடையாது. பிழைக்கிறது தான் எனக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி நான் வரேன். அப்போ எல்லோரும் அப்போ இந்த உலகத்தில் நிறைய பேர் ஏன் லட்சியவாதிகளாக இல்லை அப்படின்னா, அடிப்படை பொருளாதார பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக 10-12 மணி நேரம் வேலை பார்த்தா தான் என் பொழப்பு ஓடும் அப்படிங்கிறவங்க எப்படி லட்சியவாதிகளாக இருப்பாங்க? பிழைப்புவாதிகளாக தான் இருப்பாங்க. அலட்சியவாதிகளாக மாற்றிவிடும் இந்த உலகம் அவர்களை. அப்போது லட்சியவாதிகளாக அப்போ எனக்கு ஒரு அப்போ ஒரு கட்டத்தில் ஒரு 39 வயசில் தான் எனக்கு ஒரு அடிப்படை பொருளாதார பாதுகாப்பே ஏற்படுது. எனக்கு ஒரு வேலை கிடைக்கிது, நல்ல ஒரு வேலை கிடைக்கிது. அதில் ஒரு 25,000 ரூபா சம்பளம் கிடைக்கிது. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய சிந்தனைகளை நோட்டில் எழுதலான்ட்டு வரேன். அப்போ கூட பாருங்கள் 3 வருஷம் 4 வருஷம் எழுதிட்டே கிடந்தேன். அப்போ கூட நான் பேசியிருக்கலாம். ஏன்னா எழுதுகிற ஒரு நாளைக்கு 10 பக்கம் தான் என்னால் எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. ஆனால் ஒரு நாளைக்கு நான் ஒரு 2 மணி நேரம் பேச முடியும். பேசுகிற அந்த விஷயத்தை எழுதுனாக்கா கண்டிப்பாக அது 100 பக்கத்துக்கு வரும். பேசுகிறது தான் அப்போ சிறந்தது. ஒரு நாளைக்கு 10 விஷயங்களை பேசலாம். ஆனால் எழுதுனாக்கா ஒரு விஷயத்தை நீங்கள் 4 நாள் எழுத வேண்டியிருக்கும். ஆனால் பேசுனா 10 விஷயத்தை பேசலாம். இப்படி பேசாமல் விட்டுட்டேன். கடைசியில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மாதம்தான் தாங்கும். 6 மாதம்தான் இந்த சிந்தனை, இந்த ஆராய்ச்சி தாங்கும். அதன் பிறகு ஆராய்ச்சி முடிவடைந்து விடும். அதன் பிறகு யாராவது கேள்வி கேட்டால் கூட அதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? நான் பேசின விஷயத்தை பற்றி என்கிட்டே கேள்வி கேட்டால் கூட எனக்கு பதில் சொல்ல தெரியாது.
நான் புத்தகம் கூட எழுதியிருக்கேன். அதை எப்படி தான் நான் வந்து பதிப்பிக்க போகிறேன்னு தெரியல. ஒரு 2000 பக்கத்துக்கு வரும். அப்புறம் கலைகள் சம்மந்தமாக ஒரு புத்தகம் போட போகிறேன். அதை போட்டுருவேன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அதிக பக்கம் வரும், ஒரு 500 பக்கம் தான் வரும். அதனால் முதல்ல இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். முதல்ல அந்த வீடியோ வந்து ஒரு மே 1 ரிலீஸ் ஆகும். 2024 மே 1 ரிலீஸ் ஆகிற மாதிரி யூடியூப்பில் செட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. யூடியூப்பில் வந்து ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து தடை பண்ணுவாங்களா, இதை எப்படி வெளிப்படுத்துறது, ஏதாவது மொபைல் ஆப் மூலமாக வெளிப்படுத்தலாமா, மொபைல் ஆப் க்ரியேட் பண்ணி ப்ளே ஸ்டோரில் க்ரியேட் பண்ணி வீடியோக்களை அதில் பதிவேற்றலாமா இப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏதோ பண்ணும், ஏதோ ஏன்னா தானே ஓடும். அந்தளவுக்கு தான் என்னுடைய திறமை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நான் ரொம்ப எளிமையானவன் தான். நான் ரொம்ப திறமையானவன்லாம் கிடையாது. என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். எனது கடமையை நான் செய்கிறேன். எனது சிந்தனையை கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப முக்கியமானது. விமர்சனங்களை பற்றி கொஞ்சம் அச்சம் இருக்குது. அதை கடந்து அதை விட முக்கியமானது நான் செய்ய போகிற கடமை. அந்த கடமையில் ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதனால் விமர்சனங்கள் பற்றி நான் கவலைப்படலை. எனக்கு ஏற்படுகிற இழப்புகள், இந்த வீடியோ வெளியே வந்தாலோ, இந்த வீடியோக்கள் வெளியே வந்தாலோ, நான் எழுதுகிற புத்தகங்கள் வெளியே வந்தாலோ, அதனால் எனக்கு ஏற்படுகிற சிரமங்கள், இழப்புகள், அது குறித்து எனக்கு கவலை இல்லை. ஏனென்றால் நான் செய்கிற கடமை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது. அது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அப்படிங்கிறனால நான் அதை வந்து தைரியமாக எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தைரியமாக நான் அதை வெளியிடுகிறேன்.